வெல்கம் டு எஸ்கேடி ஆர்மி கோச்சிங் சென்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் அப்ளிகேஷன் டேட் வெளியாகிருக்கு. 15/4/2024 முதல் 14/5/2024 வரை இந்த தேதிகளில் நாம் அப்ளை செய்யலாம். ரயில்வே கான்ஸ்டபிள் 4208 காலியிடங்களும், சப் இன்ஸ்பெக்டரில் 452 காலியிடங்களும், மொத்தம் 4660 காலியிடங்கள் உள்ளன. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் ரயில்வே கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு குறைந்தபட்ச குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டேட் ஆஃப் பர்த் 2/7/1996 முதல் 1/7/2006 வரை பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். எக்ஸாம் ஃபீஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஓபிசி கேட்டகரிக்கு 500 ரூபா. எக்ஸாம் வெளியே முடித்தவொடனே 400 ரூபா ரிட்டர்ன் வந்துடும். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 250 ரூபா எக்ஸாம் ஃபீஸு, 250 ரூபா ரிட்டர்ன் திரும்ப வந்துடும். எக்ஸாம் கொஷின் மொத்தம் 120. எக்ஸாம் டைம் 90 மினிட்ஸ். ஜிகே 50 கொஷின், மேக்ஸ் 35 கொஷின். மேக்ஸில் போர்ட் மாஸ், சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், மென் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இது மாதிரி கேள்வி ஒரு 35 கேள்வி கேட்பாங்க. ரீசனிங்கில் அனலாகி ப்ராப்ளம்ஸ், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், கம்ப்ளீட் த லெட்டர் சீரீஸ், இது மாதிரி கேள்வி 35 கேள்வி கேட்பாங்க. இந்த எக்ஸாம் கொஷின் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸாமுக்கு அப்புறம் ஃபிசிக்கலில் மேல் போலீஸ் ஆண்களில் அன்ரிசர்வ் கேட்டகரி ஓபிசி கேட்டகரிக்கு ஹைட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். 165, 166, 167 அப்படி உள்ளவங்க அட்டன் பண்ணலாம். எஸ்சி கேட்டகரி உள்ளவங்க 160 சென்டிமீட்டர். செஸ்ட்டு 80 to 85 சென்டிமீட்டர். பெண்களுக்கு அன்ரிசர்வ் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி உள்ளவங்களுக்கு 157 சென்டிமீட்டர். எஸ்சி எஸ்டி கேட்டகரி உள்ளவங்களுக்கு 152 சென்டிமீட்டர். ரன்னிங் 1200 மீட்டர் தூரத்தை 5.45 மினிட்ஸில் கிடக்கணும். லாங் ஜம்ப் 14 ஃபீட், அதாவது 14 அடி. ஹை ஜம்ப் 4 ஃபீட், அதாவது 4 அடி. ஃபஸ்ட்டு எக்ஸாமு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் மெடிக்கல், கடைசியாக ஃபைனல் மெரிட். இதில் அனைத்து மாணவ மாணவிகளும் எங்களது எஸ்கேடி ஆர்மி கோச்சிங் சென்டரில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களது எஸ்கேடி ஆர்மி கோச்சிங் சென்டரில் 100% வெற்றி தருவோம். அனைவரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.